எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். உலகெங்கும் உள்ள ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையான் என்று பரிவோடு மகிழ்ந்து அருள்செய்யும் என்றோம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் தட்சநாய காலம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று 26/12/2025. நல்ல நேரம் காலை 9 மணி 15 நிமிடம் முதல் 10 மணி 15 நிமிடம் வரை. மாலை 4 மணி 45 நிமிடம் முதல் 5 மணி 45 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்று மேற்கு சூலம். மேற்கு திசை நோக்கி போறவங்க சின்னதா வெள்ளத்தை சாற்று போனா சிறப்பாக இருக்கும். இன்றைய திதி சஷ்டி திதி காலை 10 மணி 37 நிமிடம் வரை. பின்பு சப்தமி திதி. நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். யோகம் சித்தி நாம யோகம் காலை 11 மணி 41 நிமிடம் வரை. பின்பு வியாதி பாதம் நாம யோகம். கரணம் தைத்துளை கரணம் காலை 10 மணி 37 நிமிடம் வரை. பின்பு கரசை கரணம். சந்திராஷ்டமம் கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்திற்கு இன்று. கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், தனுசு ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான். கும்ப ராசியில் சந்திர பகவான், சனி பகவான் மற்றும் ராகு பகவான். புதுசா பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் வந்து பாத்தீங்கன்னா பர்மனன்ட் மார்க்கர்ல வந்து வாங்கி எழுதி பயன்படுங்க. அதை வந்து மணிக்கட்டில் வந்து எழுதுங்க. எழுதும்போது உங்களோட கோரிக்கை என்னவோ அதை நீங்க நினைச்சுக்கிட்டு எழுதிங்கன்னா கண்டிப்பாக காரிய வெற்றியை வந்து ஏற்படும். மேச ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 85. ரிஷப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 80. மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 16. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 10. சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 12. கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 14. துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 51. விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 54. தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 66. கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 73. மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 90. இந்த அதிர்ஷ்ட எண் அப்படிங்கிறது வந்து உங்க ஜாதகத்திலையும் இருக்கும். நீங்க பயன்படுத்தக்கூடிய செல்போன் எண்ணில் மற்றும் ஏடிஎம் பின் நம்பர், ஜிபே, ஃபோன்பேல இதெல்லாம் நீங்க வந்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நிச்சயமாக மாறி போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அப்படி தேவைப்படுறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. இந்த மாதம் ஃபுல்லாவே நம்ம ஜோதிட குறிப்பில் வந்து 2026 ஆங்கில புத்தாண்டு பலன் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நேத்திக்கு தனுசு ராசியில வந்து பாத்தீங்கன்னா திருமண லைஃப் வரைக்கும், திருமணம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி வரைக்கும் நம்ம வந்து கொண்டுட்டு போயிருந்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து பேர் புகழ் கௌரவம் எல்லாம் தேடி வரும். தொழில் செய்யற அமைப்பும் வரும், வேலை வாய்ப்பும் தேடி வரும். இது வரைக்கும் வேலை வாய்ப்பு சரியா இல்லாதவங்களுக்கு வேலை வரும். தொழில சரியில்லாதவங்களுக்கு தொழில் இந்த வருஷம் சூப்பரா அமையும். ஏன்னா 7 நாட்டு சனி பகவான்ல இருந்து விளக்கம் ஆயிடுச்சு டோட்டலாவே. அதனால இவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து நல்ல அமோகமா இருக்கும். ஏன்னா மார்ச் மாசம் 2026 மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவான் மீன ராசிக்குள்ள பேருவாங்க.
வாக்கிய பஞ்சாங்கப்படி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரோட 10ஆம் பார்வையை தனுசு வீட்டை பாக்குறதுனால தொழில் காரகனான சனி பகவான் தன்னோட 10ஆம் பார்வையாகவே தொழில் சம்பந்தப்பட்ட தனுசு வீட்டை பாக்குறதுனால தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு தொழில் சம்பந்தப்பட்டதுல வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து அமோகமான வெற்றி வாய்ப்புகள் வந்து அதிகம் உண்டு. அதே மாதிரி இவங்களை தேடி நட்புகள் வந்து வரும். ஓகேங்களா? நண்பர்கள் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இவங்க தேடி போயிட்டு இருந்த காலம் எல்லாம் போய் இப்ப இவங்களை தேடி நண்பர்கள் எல்லாமே தேடி வரதுக்கு அமைப்பு வரும். ஏன்னா வேலையில நல்ல முன்னேற்றம் வருது, தொழில நல்லா அடுத்த டெவலப் போகும்போது என்ன ஆகும்னா இவங்களை தேடி நண்பர்கள் வந்துதான் ஆவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு இந்த ஆண்டு முயற்சி இல்லாமல் நல்ல லாபங்களும் ஏற்படும். சின்னதா ஒரு ஒர்க் அவுட் பண்ணா கூட அது வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி அமைப்பு இந்த ஆண்டு வந்து இருக்கு. சின்ன முயற்சி செஞ்சாலே பெரிய லெவல்ல வெற்றிகள் வந்து வாய்ப்புகள் வந்து உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நபர்கள் இந்த ஆண்டு கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு வந்து போவாங்க. இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் டிராவல் அதிகமா பண்ணீங்கன்னா செலவுகளை வந்து தவிர்க்கலாம், அல்லது செலவும் கண்டிப்பாக வரும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அது வராம இருக்கிறதுக்கு வந்து வேலை நிமித்தமாக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா ஏற்படும் செலவை தவிர்க்க முடியாது. இந்த செலவு வராம இருக்கிறது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, உங்களால முடிஞ்சது வந்து ஒரு தங்கத்துல முதலீடு பண்ணலாம். அதாவது வந்து ஆபரணங்களா வாங்குறதுக்கு பதிலா காயினா வாங்கிக்கணும். 1 கிராம் காயின், 1/2 கிராம் காயின், இந்த மாதிரி காயினா நீங்க வாங்கிக்கணும். வெள்ளி காசா வந்து வாங்கிக்கணும். அப்படி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கும். அல்லது வந்து போஸ்ட் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிக்சட் டெபாசிட்ல பணம் போட்டுட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து அதுக்கு நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு வந்து கொடுக்கும் தனுசு ராசிக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து மனைவி கூடயே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபரா இருப்பாங்க இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும். அப்ப வெளிநாட்டுல ஒருத்தவங்க இருக்கிறாங்க தனுசு ராசியில பிறந்தவங்கன்னா இந்த ஆண்டு வந்து உள்நாட்டுக்கு வந்துருவாங்க, மனைவி கூடயே இருக்குன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தனுசு ராசியில ஒரு பெண் பிறந்திருக்குன்னா அவங்க கணவர் வெளியூர்ல இருந்தாலும் கம்பல்சரி வாங்க வீட்டுக்கு, இங்க இருந்தா நம்ம ஏதாவது சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இந்த ஆண்டு வந்து ரொம்ப இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பயணத்தை பத்தி அதிகமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து இங்க வந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்து இங்க வந்தாலும் சரி, அதை பத்தி ஒரு 4 வார்த்தை நண்பர்கள்ட்ட வந்து பேசக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு. ஓகேங்களா? தன் பயண அனுபவத்தை பத்தி பேசக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு. கல்வி மட்டும் கொஞ்சம் இவங்களுக்கு வந்து தடை ஏற்படும். ஆரம்ப கல்வியில் உள்ளவங்களுக்கு வந்து சின்ன சின்ன தடைகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதுலதான் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அப்ப வந்து குழந்தைங்களுக்கு வந்து படிப்பை வந்து ஸ்கூலை கொஞ்சம் மாத்தி மாத்தி கொடுத்தீங்கன்னாவே சரியா போச்சு. அந்த தடைங்கிறது வராது. ஓகேங்களா? அதே மாதிரி கூட பிறந்த இளைய சகோதர சகோதரி இருந்தா அவங்களுக்காண்டி நீங்க கொஞ்சம் அதிக செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் வரும் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும். அவங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு முயற்சி பண்றாங்க, வெளி மாநிலத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்ணா உங்களோட தயவை எதிர்பார்ப்பாங்க. அதை நீங்க செஞ்சு கொடுக்கறதுனால கொஞ்சம் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக வரும். ஓகேங்களா? அதே மாதிரி கூட பிறந்த தம்பி தங்கச்சிக்கு வந்து இந்த ஆண்டு கொஞ்சம் சோம்பலா தான் இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மந்த நடையா இருப்பாங்க. கொஞ்சம் வாகனத்துல போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அல்லது அடிக்கடி நோய்வாய்ப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஆரோக்கிய குறைவு வந்து ஏற்படும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து கேட்கக்கூடிய உதவி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்துல வந்து கிடைக்காது. ஓகேங்களா? உதவி செய்யறதுல வந்து கொஞ்சம் தடை ஏற்படும் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சொந்த கால சுய முயற்சியில தான் வெற்றி அடைய போறாங்க. யாரிடமும் எந்த உதவியும் கேட்க மாட்டாங்க. நல்ல கை ஸ்ட்ராங், அதாவது வந்து முயற்சி ஸ்தானம் நல்லா அருமையா இருக்கிறனால முயற்சி செய்து நல்ல வெற்றியாளரா வருவாங்க. அதே மாதிரி ஜிம்முக்கு போகக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. சின்ன குழந்தைங்கலாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 15, 18 வயசு 20 வயசுல உள்ள குழந்தைங்கலாம் வந்து தன் ஆரோக்கியத்துக்காண்டி ஜிம்முக்கு போகக்கூடிய அமைப்புகள் வந்து ஏற்படும். அடுத்து தாயை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தாய் வந்து இந்த ஆண்டு தனுசு ராசியில பிறந்தவங்களோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொத்து அதிகமா நம்ம சேர்க்கணும்ப்பா, சொத்தே இல்லை. இப்போ ஒரு அலைன்ஸ் பார்த்தா கூட அந்த வீட்டுல வந்து சொத்து இல்லைன்னு கூட ஒரு கம்ப்ளைண்ட் வரும். அப்ப நம்ம அவங்களுக்கு மனசுல வந்து என்ன ஆகணும், நமக்கும் ஒரு இடம் வேணும், ஒரு வீடு வேணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இந்த ஆண்டு தனுசு ராசிக்கு வந்து உதிக்கும் நிச்சயமாக. அதே மாதிரி வந்து இவங்களுக்கு திருமணம் ஆயிருந்தால் ஆண் தனுசு ராசியா இருந்தா மனைவியால் யோகம், பெண் வந்து தனுசு ராசியா இருந்தா கணவரால் யோகம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இவங்களோட குழந்தைகள் வந்து ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக எண்ணங்கள் வந்து அதிகமா வரும். தனுசு ராசியில பிறந்தவங்க அவங்களோட குழந்தைகளுக்கு ஆன்மீக எண்ணங்கள் வந்து வரும். ஓகேங்களா? தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். ஏன்னா அம்மா வந்து அதிகமா சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வேண்டாம், நமக்கு இது இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். அல்லது தாயோட பாசம் வந்து தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அவங்களுக்கு கூட பிறந்தவங்க கொஞ்சம் அதிகமான பாசங்கள் வந்து காட்டலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வீடு வாகனம் நிலம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? அதுல சின்ன சின்ன இடையூறுகள் வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இடம் ஒண்ணு வரும், வாங்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா அதை ஒரு தடவைக்கு 2 தடவை ஈஸி போட்டு பாக்குறது, பக்கத்துல எதுவும் பிரச்சனை இருக்கா, வில்லங்க இருக்கா, ஏன்னா வாங்கின பிறகு பாதை இல்லை, இந்த மாதிரி இடையூறுகள்லாம் பின்னாடி தெரிய வரும். அது நீங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாம இருக்கலாம். ஓகேங்களா? தனுசு
ராசியில வண்டி வாகனத்துல கவனமா இருக்கணும். புது வண்டி நீங்க எடுக்க போறதா இருந்தாலும் வண்டியை கொஞ்சம் ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்க்கணும் சார் அப்படின்னு கேட்டுதான் பார்க்கணும். ஏன்னா வண்டி எடுக்கும்போது நல்லா இருக்கும், நீங்க வாங்கிட்டு வீட்டுக்கு போன பிறகு அது ட்ரபிள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? வாகனமா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, நிலமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணி வாங்கணும். இப்போ புதுசா கட்டின வீடை வாங்கலாம்னு சில பேர் நினைப்பாங்க, வாங்கின பிறகுதான் அதுல வாஸ்து குற்றம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இடையூறுகள் மட்டும் தனுசு ராசிக்கு வரும், கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து சாப்பாடு சரியா அமையாது. தனுசு ராசியில பிறந்தவங்க மனைவியோட சாப்பாட்டுலயும் கொஞ்சம் குறை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பெண்ணா இருந்தா வெளியில போய் சாப்பிடலாம்னு நினைச்சு ஹோட்டல் போவாங்க, அங்க போனாலும் சாப்பாடு வந்து திருப்தியா இருக்காது. ஸோ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் ஒரு ஏமாற்றத்தை தான் உண்டு. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனைவி குடும்பத்திலையும் சின்ன சின்ன கருத்துக்கள் வந்து வேறுபடும், அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ நீங்க தனுசு ராசியில பிறந்திருக்க ஒரு ஆணு தான், அவங்க மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா, உங்க மனைவியோட குடும்பம், அவங்களோட அப்பா அம்மா, அவங்க கூட பிறந்தவங்களால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். அதனால அங்க ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தா நீங்க கவனமா தான் போயிட்டு வரணும். எந்த ஒரு பேச்சும் அட்வான்ஸா எடுத்து பேசக்கூடாது, அதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ ஒரு பெண்மணி தனுசு ராசியில பிறந்தாங்கன்னா உங்க மாமியார் வீட்டு சைடுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வரும். அதுல நீங்க வந்து பேச்சு அதிகமா பேச வேண்டாம், அது வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து சண்டையில போய் முடியும். அதனால கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப 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 நல்லது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் ஆலோசனை நல்லா கூறுவாங்க. அதாவது வந்து ஒரு பெண் தனுசு ராசியில இருந்தால், திருமணமாகி இருந்தால், அவங்க கணவர் வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த பெண்ணுக்கு. ஓகேங்களா? தன்னோட மனைவிக்கு. இப்போ ஒரு ஆண் தனுசு ராசியில பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட மனைவி வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ணுவார் கணவருக்கு இந்த ஆண்டு ஃபுல்லா. இதை தவிர்க்கவே முடியாது. ஏன்னா தன் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க. தன் ராசியே பாக்குறதுனால இந்த கணவன் மனைவி யார் வராங்களோ ஆப்போசிட் காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆலோசனைங்கிறது கேட்டாலும் கேட்காட்டி தானா வாலண்டியரே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுலாம் வரும், அது பெரிய லெவல்ல கொண்டுட்டு போகாது. இருந்தாலும் அதை தவிர்க்கிறது ரொம்ப 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 நல்லது. அதே மாதிரி இவங்களோட தந்தைக்கு வந்து அதிகப்படியான ஆன்மீக எண்ணங்கள் வந்து உருவாகும் இவங்களோட தந்தைக்கு. ஓகேங்களா? அது ஆன்மீக சுற்றுலா பயணம் அந்த மாதிரி எங்க போனாலும் நீங்க வந்து விட்டுறலாம், அதை பத்தி நீங்க வந்து கவலைப்பட வேண்டியது இல்லை. ஓகேங்களா? மீண்டும் இதோட தொடர்ச்சி தனுசு ராசியில பிறந்த மாணவர்கள், அரசியல் இருக்கிறவங்களை பத்தி நம்ம நாளைக்கு இன்னும் டீப்பா நம்ம வந்து பார்க்க போறோம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.